ஆனால் இப்போ இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. லைவ் நீங்க கொடுத்துருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். சொன்ன நல்ல கேள்வி, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். இது வந்து நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். நல்ல கேள்வி. அந்த மாதிரி திமுக வந்து பிடிக்க ஒரே வார்த்தை லைவ் அப்படின்னு லைவ் அப்படின்னாலே வந்து திமுக டென்ஷன் ஆயிடுது. உதயநிதி அவர்கள் சொன்னாங்க சார், நீங்க வந்து நிறைய விஷயங்களை குறிப்புல இருந்து நீக்குறீங்க, ஆனா எல்லாமே லைவ்ல போயிட்டு அந்த விஷயங்களை மட்டும் கட் பண்ணி சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பேர் தாங்க லைவ் என்று படிச்சிருக்கல, அதான் படிச்சாதானே, டிகிரி ஒழுங்கா படிச்சாதானே. என்னங்க உதயநிதி சின்ன பிள்ளை மாதிரி கதர்றாப்ல சட்டமன்றத்துல? ஏன்னா உங்கள்ட்ட இது வரைக்கும் நேர்மையான ஆட்சியும் இல்ல, வெளிப்படை தன்மையான ஆட்சியும் இல்ல, உங்ககிட்ட லைவ் போடுறதுக்கு தைரியமும் இல்ல. நீங்க அவை குறிப்பில நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருந்தீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சட்டமன்ற லைவ் போடுறத மக்களுக்கு தெரியணும்னு தாண்டா உதயநிதி. நீ கதர்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? டே தலப்பா, உள்ள வச்சு எங்களை டெய்லி அடி வெளுக்கிறாங்கடா. நீ நல்ல ஹாயா வந்து உட்கார்ந்துருக்க வீட்டுல சேர போட்டு. மகனே, நான் கூட வருத்தப்பட்டேன், என்னடா நம்ம தொகுதியிலே நம்ம தோத்துட்டோம்னு. இப்ப தாண்டா நினைக்கிறேன், நல்ல வேலை தோத்துட்டோம், இல்லைன்னா நம்மளை வச்சு செஞ்சிருப்பாங்க அங்கன்னு. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.